மரம் கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கால்னே. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பக்கத்து வீட்டு தோட்டத்திலிருந்து பப்பாளி பழத்தை எப்படி பக்குவமாக அறுத்து சாப்பிட்றோங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். டன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் இது. கருத்து எதுவும் நான் சொல்ல போகிறது இல்லை. ஸோ பேனிக் ஆகாமல் வாங்க பார்ப்போம். இவங்க தான் நம்ம தாய்க்குளம். சின்சியராக ஏதோ கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? காலையிலேயே கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். உடனே போய் 1 kg சிக்கன் வாங்கிட்டு வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு எப்படா இது ரெடி ஆகும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். A few moments later. வாசனைலாம் ஓகே தான், இருந்தாலும் இது ரெடியாக இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. அதுக்குள்ள நம்ம தெருவை போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு சும்மா தெரிஞ்சுப்போம். ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஃபைன், இன்னைய டே குட்டி பசங்க கூட தான் நினைக்கிறேன். ஆளான்னு போமா. டக்கு என்னடா பண்ற? மூங்கில் டம்ளர் விதவிதமா ஒரு வழியா அடிக்கிற வெயிலுக்கு எங்க போறதுன்னு தெரியாம நம்ம பசங்க கூட தோட்டத்து பக்கம் வந்தாச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, பப்பாளி பழம் அறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பசங்க சொல்ல அதுக்கான வேலைகளை நாங்க ஆரம்பிக்கும் போது தெரில, எனக்கு என்னவோ மரத்தை பக்கத்துல பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டா இருக்கும்னு தோணுச்சு. மரம் கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கால்னே. இப்ப என்ன பிளான்னா, இந்த வீட்டு மேல ஏறி இன்னைக்கு வந்து பப்பாளி வேட்டை நம்ம அறுக்க போறோம். டன்னா படிக்கட்டில் ஏறி மொட்டை மாடிக்கு போகும்போது நான் ஒரு அழகான விஷயத்த பார்த்தேன். உங்களுக்கும் அதை நான் இப்போ காட்டுறேன், அப்படியே பாருங்களேன். தோட்டம்ங்கிறதுனால இங்கே வந்துட்டு போகிற பறவைகளுக்கு கேழ்வரகும் தண்ணியும் வச்சுருக்காங்க. யாரோட ஐடியா அந்த பறவை தீனி வைக்கிறது? என்னது, சஃபீராவா? இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணது 5வது படிக்கிற ஒரு குழந்தையா அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது. பாப்பாவுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். ஐ திங்க் நீங்களும் சரி நானும் சரி நாமளும் இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே. தெரியுதா, அந்த பழுத்திருக்க காயா இருக்க தான் போறோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஓகேவா? மாத்தி ஒரு வழியா வழக்கம் போல எல்லாரும் செய்கிற மாதிரி பழத்தை அறுத்ததுக்கு அப்புறம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ள இவனை பாருங்களேன். சரி எடுத்துக்கு வரும் தின்ற போது தின்னடிச்சரா பாதி. சின்ன வயசில் நாங்கள் இங்கே தான் விளையாடுவோம். ஆளன் அப்படியே காட்டுங்க. இப்போ இங்கே நிற்கும் போது அந்த மெமரிஸை நாங்கள் ரீகால் பண்ண மாதிரி இருக்கு. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா பப்பாயா சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்க்கவே சூப்பரா இருக்குங்க. அரியத்து பாருங்க, சூப்பரா இருக்குங்க. உள்ள பாருங்க, அம்மா எப்பா யோ அற்புதமா அற்புதம். ஒரு பீஸ் பப்பாய்க்காக எவ்வளவு டயலாக் பேசுறான். பாப்பாவுக்கு கொஞ்சம் கொடுங்க. வேலையெல்லாம் அது மேல போடு. தேங்க்யூ சொல்லுங்க. இங்க எது மேல போட? உங்க அத்தைக்கு. இந்த ஒரு மொமெண்ட் பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்திருக்கலாம். யாருக்காவது அதை சொல்லணும்னு விருப்பம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ. எப்படி இருக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இருந்து நம்ம சந்திப்போம். இப்போ சாப்பாடு ரெடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போய் சாப்பிட்டு வந்துடுறேன்.